அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்கிற தலைப்பிலே 1000 செய்திகளை தேவனுடைய ஆவியானவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு 37வது செய்தி, இளைப்பாறும் இருதயம் 5. ஏற்கனவே இளைப்பாறும் இருதயம் என்கிற தலைப்பிலே 4 செய்திகளை பதிவிட்டிருக்கிறோம். அவைகளை ஒன்று சேர கேளுங்கள். இளைப்பாறும் இருதயம் 5. இதை எங்கே இருந்து நாம் துவங்க போகிறோம் என்றால், தாவீதுடைய வார்த்தையிலிருந்து துவங்குவோம். சங்கீதம் 51:10 51:10 சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று தேவனிடத்தில் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? லார்ட் கிரியேட் இன் மீ எ பியூர் ஹார்ட். அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், ஒரு ரெஸ்ட் பண்ணுகிற இருதயத்தை எனக்கு தாங்க, குற்ற உணர்வு இல்லாத இருதயத்தை எனக்கு தாருங்கள் என்று தேவனிடத்திலே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். அருமையானவர்களே, சத்தியத்தை சரியாக அறிந்துள்ள இருதயம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கும், மனரம்யமாக இருக்கும், இளைப்பாறும். நான் ரட்சிக்கப்பட்டு சுமார் 25 ஆண்டுகள் என்னுடைய இருதயத்தில் ஒரு இளைப்பாறுதல் இல்லை. ஒரு அன்ரெஸ்ட் இருந்தது, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது, மனோரம்யமாக இல்லை. எப்பொழுதுமே என்ன உணர்வு? ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு குற்ற உணர்வு. அது என்ன செய்தது? இருதயத்தை கரைப்படிய வைத்தது. அதில் ஒரு குதூகலம் இல்லை, அதில் ஒரு கொண்டாட்டம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கிறது? ஒரு குதூகலமான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமயமான வாழ்க்கை. அது என்ன செய்யும்? நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தரும் அல்லவா? இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படி என்றால் என்ன பொருள்? குற்ற உணர்வு ஒரு விடுதலை இல்லாத ஒரு உணர்வு. அதோடு சேர்த்து பயம், கவலை, தாழ்வு மனப்பான்மை, இவைகள் எல்லாமே இருதய இளைப்பாறுதலை கெடுத்து விடுகிறதாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஆமாம், ரைட். நான் பலமுறை சொன்னதையே ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறார். when will you be delivered? when will you be liberated? இந்த குற்ற உணர்வில் இருந்தோம், தாழ்வு மனப்பான்மையில் இருந்தோம், பயத்தில் இருந்தோம், கவலையில் இருந்தோம். எப்பொழுது நீங்கள் விடுபடுவீர்கள் தெரியுமா? when you know some truth. in other words, சிலுவையிலே நடந்துள்ள சில நிஜங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் இருதயத்தில் இளைப்பாறுவீர்கள். அப்பொழுது உங்கள் விசுவாச விண்ணத்தோடுங்க, விசுவாசம் பலமாக இருக்கும், பெரிதாக இருக்கும். கானானிய ஸ்திரியை எடுத்துக்கிடுங்க. கானானிய ஸ்திரிட்ட இயேசு சொல்கிறார், எம்மா வா விசுவாசம் பெருசுங்கிறாரு. ஏன்? அவள் இருதயத்தில் இளைப்பாறுதல் வந்துட்டு. அவளுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறாள். ஆனாலும் அவளுடைய இருதயத்திலே முதலிலே இளைப்பாறுதல் வந்துவிட்டது. நம்ப முடியாத சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார். அவர் அடித்து சொல்கிறார், எம்மா நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன், உன் மகளை நான் சுகமாக்க முடியாது, அது தேவனுடைய திட்டம் அல்ல என்று சொன்னாலும் அவள் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க. எப்படியாவது இவரை கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஏனென்றால் இது அவருக்கு ஒரு பெரிய வேலை இல்லை. எது அவருக்கு பெரிய வேலை இல்லை? ஒரு வார்த்தை சொல்லிட்டா போது என் மகா சுகமாயிர போகிறா. இவர் இரக்கமுள்ள தேவன், இது இவருக்கு கொசுறு. இந்த அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது. நீங்களெல்லாம் நாய்க்குட்டிகள்மா, இந்த ஆகாரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது, இந்த சுகத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது அவர் சொல்கிறா, மேஜையிலிருந்து விழுகிற துணிக்க போதுமே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, இது ஒரு பெரிய மேட்ரு இல்லையே. இவைகள் எல்லாவற்றையும் அவள் அறிந்திருந்ததினாலே இன்றைக்கு தன்னுடைய மகளுக்கு அற்புதம் நடக்கப் போகிறது என்கிற உறுதி இருந்தது. அறிவு உறுதியை கொடுத்தது, அந்த உறுதி அற்புதத்தை செய்தது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, கொடிய வேதனை. ஆனால் அவர் ரெஸ்ட்டில் இருக்கிறார். என்ன இன்னைக்கு அற்புதம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. ஓ, விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, பதஷ்டப்பட மாட்டாங்க. நிலைமை எந்த நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க? சிங்கக்கபிக்குள்ளே இருக்கிறீர்களா, அல்லது சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறீர்களா, அல்லது சீறுகிற நெருப்புக்குள்ளே இருக்கிறீங்களா? எல்லா இடத்திலேயும் நம்மால் இளைப்பாற முடியும் அருமையானவர்களே. எல்லா இடத்துலையும் இளைப்பாற முடியும். அல்லேலூயா. யாராலே முடியும் தெரியுமா? சத்தியத்தை சரியாக அறிந்தவர்களாலே முடியும். ரைட்? வேதமெங்கும் அதற்கு உதாரணங்கள் பல உள்ளனவே. யோசேப்பு அநியாயம் இல்லை, துரோகம் பண்ணுறாங்க. அவனுடைய உடன் பிறந்தவர்கள் அவனுக்கு பச்சை துரோகம் பண்ணுறாங்க. அப்பொழுதும் இளைப்பாடுறான். அநியாயமாக தூக்கி சிறைச்சாலைக்குள்ளே போடுகிறார். அங்கேயும் இளைப்பாடுறாங்க. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாலேஜ் இல்லாதவர்கள் பதஷ்டப்படுவார்கள். சத்தியத்தை சரியாக அறிந்து அந்த நாலேஜோடு இருக்கிறவர்கள் இளைப்பாறுவார்கள். ஆமென். பாருங்கள், நீங்கள் இளைப்பாறவில்லை என்றால் என்ன பொருள் தெரியுமா? அல்லது உங்கள் மைண்டில் ரெஸ்ட்டு இல்லைன்னா என்ன பொருள் தெரியுமா? நீங்கள் வார்த்தையை விசுவாசிக்கலை. யார் இளைப்பாற கஷ்டப்படுவாங்க? யார் சஞ்சலத்தோடும் தவிப்போடும் வாழுவார்கள் தெரியுமா? சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள். அதே சூழ்நிலை, ரைட்? அதே சத்துருக்கள், அதே யுத்தக்களம். பாருங்கள், தாவீது அங்கே இளைப்பாறினதுனால தான் தேவன் பேசுகிற சத்தம் அவனுக்கு கேட்டது. தேவன் அவனோடு என்ன பேசி கொண்டிருந்தார்? எப்பா, கத்தி கப்படாலாம் வேண்டாம், அந்த கூழாங்கல்ல தூக்கி போடு. அந்த ஐடியா எப்படி வந்தது தெரியுமா? அவன் மைண்டு இளைப்பாருது. அதே சூழ்நிலையிலே 40 நாட்கள் அழைக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட சவுலுக்கு ரெஸ்ட் இல்லை. ஏன்? தாவீதுக்கு இருந்த அறிவு இல்லை. தாவீதுக்கு என்ன அறிவு இருந்தது? இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுறதுக்கு ஆயுதங்கள் தேவையில்லை. இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு கர்த்தருடைய நாமம் மாத்திரம் போதும். சத்துருக்களுக்கு, நம்முடைய சத்துருக்களாகிய பெலிஸ்தருக்கு உடன்படிக்கை இல்லை. இந்த அறிவுலா இருந்ததுனால இருதயத்தில் இளைப்பாறினதுனாலே தேவன் வைத்திருந்த அந்த ப்ரொவிஷனை அறிஞ்சிருந்தார். என்ன ப்ரொவிஷன் வைத்திருந்தார்? கூழாங்கல்ல வச்சிருந்தார். மிக முக்கியமான ட்ரூத் அருமையானவர்களே. உங்கள் பிரச்சனை எல்லாவற்றுக்கும் நீங்கள் தீர்வாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த தீர்வை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள பொருட்கள் ஆங்காங்கே இருக்கின்றன. கானா ஊருக்கு போகிறாரு. ஏப்பா இங்கே கூட்டு வந்தீங்கப்பா? முதல் ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க, திராட்சை ரசம் இல்லை. அப்படி அவர் சொல்லவில்லை. ரெஸ்ட்டில் தான் இருக்கார். அவர் ரெஸ்ட்டில் இருந்ததுனால தேவ மெத்தடு வெளியே வருது. தேவனுடைய மெத்தட்ஸ் வெளியே வருது. எத்தனை பேர் புரியுது அருமையானவர்களே? அது என்ன தேவனுடைய மெத்தடு? இங்கே பார்க்குறாரு கற்சாடி இருக்குது, இங்கே பார்க்குறாரு தண்ணீர் இருக்குது. இந்த தண்ணீரை கொண்டு கற்சாடிக்குள்ளே ஊற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அப்புறம் இதை மொண்டு கொண்டு பரிமாறுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு ட்ரூத்தை நீங்கள் தெரிஞ்சிடுங்க. நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கிறீர்களோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தீர்வு அங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் எல்லா சூழ்நிலையிலையும் இளைப்பாறுவீர்கள். சீஷர்கள்லாம் பதஷ்டப்படுறாங்க. எப்படி ஆண்டவரே, 200 பணத்துக்கு வாங்கினாலும் இந்த 25,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இயேசுவுக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும்? ஏதோ ஒன்று, ஒரு ஆகாரம் இருந்தால் போதும். 5 அப்போ 2 மீன் இருந்தால் போதும். அல்லேலூயா. ஐயா, யார் இளைப்பாறுவார்கள் என்றால் நிஜத்தை அறிந்தவர்கள், வேதாகம நிஜத்தை அறிந்தவர்கள் இளைப்பாறுவார்கள். யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே எதனால இளைப்பாறுனான்னு தெரியுமா? அவனுக்கு டெஸ்டினி தெரியும்.
முடிவு என்னவென்று தெரியும். தேவன் ஏற்கனவே சொப்பனத்தில் சொல்லியிருந்ததை, தேவன் எனக்காக வைத்திருக்கிற இந்த மேலான முடிவை நோக்கி நான் பயணிக்கிறேன் என்கிற நாலேஜ் இருந்ததுனால சிறைச்சாலைக்குள்ளேயும் சிரித்து கொண்டு இருந்தான். சிறைச்சாலைக்குள்ளே சிரித்தானா? பக்கத்து கைதிகிட்ட போய் கேட்குறேன், ஏன்ப்பா துக்கமாக இருக்கா? அப்போ என்ன அர்த்தம்? மனசுக்குள்ள ஒரு என்னது? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் தருகிற தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இட் இஸ் ஈஸி. பாருங்க, the word has power. பவர் தேவன் எதில் வைத்திருக்கிறாரு? வார்த்தையில் வைத்திருக்கிறாரு. இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? நல்லா இளைப்பாறுவீங்க, நல்லா ரெஸ்டில் இருப்பீங்க. அப்பொழுது தேவன் உங்களோடு பேசுகிறது, அந்த கைட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஆமே. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு சரிங்களா, அங்கே ஒரு வயசான அம்மா பொட்டு எல்லாம் வச்சுட்டு வராங்க. அமெரிக்க ஐக்கிய தேசத்திலிருந்து கல்கத்தாவுக்கு வர்றாங்க. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் 10 மணி நேரம் வெயிட் பண்ணணும். நாங்களும் அங்கே வெயிட் பண்ணுறோம். அந்த அம்மா ஆடி ஆடி வராங்க. ஒரு 60 வயசு இருக்கும். ஆடி ஆடி வராங்க. நான் என்னுடைய விசிட்டிங் கார்டு எடுத்தேன். அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா இந்த முட்டு வலியை சுகமாக்கிடலாம் அப்படிங்கிறேன். அவங்க மகளும் பக்கத்தில் இருக்கிறான். அங்கிள், வெரி குட் அங்கிள். எப்படி அங்கிள்னா, என் விசிட்டிங் கார்டை எடுத்தேன், என்ன இருக்கிறதுன்னு யோசித்தேன். சரிங்களா, ஏர்போர்ட்டில் நம்ம குடிஞ்சு முட்டில் கை வச்சா என்ன இருக்கும்? ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? உடனே என்ன செய்தேன் என்றால், என்னுடைய விசிட்டிங் கார்டை எடுத்து மகள்கிட்ட கொடுத்து, ஏம்மா உங்களுடைய அம்மாவுடைய முட்டில் 3 நேரம் வைத்து எடு, முட்டு வலி சுகமாயிடும் என்று சொன்னேங்க. இந்த ப்ராசஸ் நடக்கும்போதே எனக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இருக்குது. அதுதான் நான் சொல்ல வர்றேன். அற்புதம் நடக்கலைன்னா கேவலமாயிருமோ அப்படி பதஷ்டம் இல்லை. ஏன்? விசுவாசம் இருக்குது. ரைட்? கர்த்தருடைய வழிகள் எப்பொழுதுமே பைத்தியக்காரத்தனமாக தானே இருந்திருக்கு. முட்டு வலி எத்தனை வருஷம்? 30 வருஷம் முட்டு வலியை போக்குறதுக்கு என்னுடைய விசிட்டிங் கார்டில் பவர் இருக்கிறது என்று முட்டாள்தனமான எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஏன்? அவருடைய வஸ்திரத்தில் வல்லமை இருந்தது, அவருடைய எச்சிலில் வல்லமை இருந்தது, பேதுருவுடைய நிழலில் வல்லமை இருந்தது, ஆரோனின் கோலில் வல்லமை இருந்தது, மோசையுடைய கோலில் வல்லமை. இந்த அறிவு இருந்ததுனால சர்வ சாதாரணமாக அந்த விசிட்டிங் கார்டு வைத்து எடுத்த பிறகு அந்த அம்மா நடக்கிறாங்க. சிங்கப்பூர் ஏர்போர்ட் மிக பெருசு பாருங்கள், பெரிய மால் மாதிரி இருக்குது. இங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க, 15 நிமிஷமாக நடக்கிறாங்க. என்னம்மான்னு கேட்டால், ஐயா நான் இப்படி நடந்து 10 வருஷம் ஆயிற்று, 20 வருஷம் ஆயிட்டுங்கிறாங்க. சத்தியத்தை சரியாக அறிந்தவர்களுடைய இருதய இளைப்பாறுதலை எதுவுமே தொந்தரவு பண்ண முடியாது. ஆமாம். பவுல் எப்பொழுதும் இளைப்பாருனா, ஏன்னா அவனுக்கு ஒரு நாலேஜ் இருந்தது. என்ன நாலேஜ் இருந்தது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிவு இருந்ததுங்க. எப்போ நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஆகவே முடிவு தெரியும். ஐ நோ த டெஸ்டினி. அது என்ன டெஸ்டினி? நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கிறேன். இதுதானங்க உங்கள் தலையெழுத்து, இதுதானே என்னுடைய தலையெழுத்து. ஏன் அநேகருடைய தலையெழுத்து தவறாக இருக்கிறது? ஏன் அநேகர் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை தெரியுமா? நாலேஜ் இல்லை. இன்னைக்கு நான் பள்ளத்தாக்கு வழியே பயணிக்கிறேன், ஆனால் இந்த பள்ளத்தாக்கை தேவன் களிப்பாக மாற்றுவார், என்னுடைய முடிவு நிச்சயமாக வெற்றி. இந்த அறிவு உள்ளவர்கள் இருதயத்தில் எப்பொழுதும் இளைப்பாறுவார்கள். அப்போ இந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள என்னுடைய செய்திகளை காலையிலே கேளுங்க. ஒரு அரை மணி நேர செய்தியை காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்பதாகவே கேளுங்கள். அருமையானவர்களே, நாலேஜ் வந்துடும். உங்கள் இருதயத்திலே தேவன் வைத்திருக்கிற இளைப்பாறுதலை என்ஜாய் பண்ணுவீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.